நடுவில் வேற ஒரு ஃபோன் வந்துடுது, அதனால அட்டன் பண்ணாம ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு மனுஸ்மிருதி ஸ்லோகம் 8. ஸ்லோகம் 8ல் ரோகாத்தோ முக்கியதே ரோகாத் பத்தோ பயான் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முக்கியதே பந்தனாபத முச்சேதா பந்தனாபத முக்கியதா பந்தனாபதா முக்கியதா பந்தனாத்ன்றது வந்து தனியா அதை சொல்லணும், அது ஒரு வார்த்தை, அதுக்கு தனியா ஒரு அர்த்தம் இருக்கு. முக்கியதா பந்தனாத்ன்றது பந்தனாப்தகான்னு வர்றதுல பந்தனாத்ன்றது அதுக்கு மீனிங். அது வந்து தகான்றது வந்து அந்த ஒட்டு ஒட்டு சொல்லுவோமே, அது அந்த மாதிரி. இப்ப ரோகாத்தோ முக்கியதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முச்சேதா பந்தனாபதகா. இது இது எப்படி சொல்லணும்னா, ரோகாத்தோ முக்கியதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முச்சேதா பந்தனாபதகா அப்படி சொல்லணும். ரோகாத்தோ முக்கியதே ரோகாத் பித்தோ பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து முச்சேதா பந்தனாபதகா அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தத்தை பார்த்தோம்னா, ரோகாத்தோ, ரோகான்னா வியாதி தெரியும் நமக்கு. அர்த்தம்னா இருந்தால், ரோகாத்தோ வியாதி படித்திருந்தால் அப்படின்னு அர்த்தம். ரோகாத்தோ வியாதி உடம்புல இருந்தால் வேற. முக்கியதே, முக்கியதேன்னா விடுபடுறது. முக்கியதேன்னா உங்களை விடுபடுறது, முக்தியை கொடுக்கறதுன்றதுக்கு அர்த்தம் அதுதான். உங்களை விடுவிச்சு வெளியில கொண்டு வர்றது தான் முக்கிய கொடுக்கறது. அதுதான் முக்கியதே. முக்கியதேன்றது அதான். முக்கியதேன்னா விடுவித்தல், விடுபடுதல், விடுவித்தல், முடித்து வைத்தல், எப்படி வேணா எடுத்துக்கலாம். முடிச்சு வைக்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். முக்கியதேன்னா முடிவுக்கு கொண்டு வருது, அதான் முக்கியதேன்றது. உங்களுக்கு உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதை முடிவுக்கு கொண்டு வருவார். அடுத்து ரோகாத்தோ முக்கியதே ரோகாத், ரோகாத்தோ முக்கியதே உடம்புல வியாதி இருந்ததுன்னா அதை முடிவுக்கு கொண்டு வருவார். ரோகாத் பத்தோ முக்கியத வந்தனார். இது அருமையான வார்த்தை பாருங்க. ரோகாத் பத்தோ, பத்தோன்னா சிறைச்சாலை. ரோகாத் பத்தோ, ரோகாத் பத்தோன்னா வியாதிங்கிற சிறைச்சாலையில மாட்டிக்கிட்டு முடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வியாதி எதுன்னு சொல்றாருன்னா, முக்கியதா பந்தனா பந்தங்கள்ன்ற வியாதியம். ரோகாத் பத்தோ முக்கியத, ரோகாத் சிறை, வியாதி என்னும் சிறையிலிருந்து முக்கியத விடுபடுத்துவார். அந்த வியாதின்றது என்ன, முதல்ல தான் வியாதின்னு சொல்றாரு இல்லையா, மறுபடியும் எதை வியாதின்னு சொல்றாரு தெரியுமா? பந்தனாபதகா, பந்தனாத்ன்ற பந்தனாத்தை தான், பந்தங்களை தான் வியாதின்ற. இங்க பந்தங்களை வியாதின்ற. இதை எப்படி சொல்லணும்? பந்தனாத் ரோகோ பத்தியத முச்சதான்னு சொல்லணும். அப்படி சொன்னா கரெக்டா வரும். பந்தனாத் ரோகாத் பத்தோ முக்கியத அப்படி சொல்லணும். பந்தனாத் ரோகாத் பத்தோ முக்கியத அப்படின்னு அப்படி சொன்னோம்னா கரெக்டா இருக்கும். ரோகாத்தோ முக்கியத, பந்தனாத் ரோகாத் பத்தோ முக்கியத அப்படின்னா வியாதியிலிருந்து விடுவிச்சு கொடுப்பார். பந்தங்கள் என்கின்ற பற்றி இருக்கின்ற வியாதிகள்ல இருந்தும் நம்மளை விடுவிச்சு கொடுப்பார். வெறும் உடம்புல இருக்க வியாதி மட்டும் இல்ல, பந்தங்கிற வியாதியிலிருந்து நம்மளை விடுவிச்சு கொடுப்பாராம். அதுதான் பயான். அதான் அதுதான் உங்களுக்கு முக்கியதே பந்தாத்துன்றது. அதான் முக்கியதே பந்தாத்துன்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான அது. அதோட அர்த்தமே அலாதி. முக்கியதே பந்தான்றது வந்து பந்தங்கள்ல இருந்து நம்மள விடுவித்து கொடுக்கறது. ஆசாபாசங்கள்ல இருந்து அறுத்து வெளியில வரணும். எல்லாத்தையும் என்ன முடியாது, என்னாலையும் முடியாது, உங்களாலையும் முடியாது. அதுக்கெல்லாம் வந்து தனி ஒரு சக்தி வேணும் அதுல இருந்து வெளியில வரதுக்கு. இது வரைக்கும் அந்த காலத்துல நிறைய ராஜாக்கள் அரசாண்டவங்க கடைசியில என்னன்னா வானப்பிரஸ்தம்னு ஒண்ணு போவாங்க. அரசாட்சி முடிஞ்ச உடனே இந்த வானப்பிரஸ்தத்துல வந்து அவங்க காட்டுல போய் அந்த குடில அமைச்சிட்டு அதுல அப்படியே இருக்கிற கிடைக்கிற பனி, பழம், கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னைத்தானே ஒடுக்கிக்கிறது. அரசாட்சியை வந்து பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு திருதராஷ்டிரன் பண்ணாத. திருதராஷ்டிரன் வந்து கௌரவர்கள் 100 பேர் செத்து போனப்ப பாண்டவர்கள் பட்டத்து விட்ட உடனே திருதராஷ்டிரன் வந்து இவரை கூப்பிட்டுட்டு இதுக்கு போயிட்டான். அவரும் காந்தாரியும் அந்த சஞ்சயன் 3 பேரையும் கூட்டு போய் காட்டுக்கு வானப்பிரஸ்தம் போயிட்டாங்க. வானப்பிரஸ்தத்துல இருந்து அவர் உயிர் விட்டார் காட்டுல அப்படியே இருந்து. அது மாதிரி பந்தங்கள், அது எதுக்குன்னா பந்தங்கள் இருந்து விடுபடுறதுக்காக தான் அது மாதிரி போறது.
அது மாதிரி நமக்களால முடிஞ்சுது. ஆனா இப்ப நம்மளால முடியாது. அந்த மாதிரி பந்தங்கள்ல இருந்து விடுபட்டு வெளியில வர்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. அது எப்போ நமக்கு வரும், நமக்கு வரும். நம்மளா அதை வர வச்சுக்க முடியாது. வரும், நம்மளுக்கு வர வச்சுக்கணும். வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. சாக போன காலத்துல ஐயோ என் பொண்ணு என்ன பண்ணுவான், என் பிள்ளை என்ன பண்ணுவான்ல நினைக்கவே கூடாது. அடிவே செடி வச்சவன் தண்ணி ஊற்றுவான். அந்த காலத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பாருங்க. செடி வச்சவன் தண்ணி வச்சான். அவங்களுக்கு பிறப்பு கொடுத்தவன், அவங்கள வாழறதுக்கு அவங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தவன், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சொச்ச வாழ்க்கையை என்ன பண்ணுமோ பார்ப்போம். ஒவ்வொரு பிறவிக்கும் உண்டு. பிறத்தெல்லாம் அழிதலும் எல்லாருக்கும் உண்டு. அதனால அதை அதான் முச்சேத பந்தனாத்துன்றது பந்தங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சு வெளியில கொண்டு உங்களுக்கு அதையும் போக்குவான். அதான் முச்சேத பந்தனாத். சாதாரண இது இல்லை அது. ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத். பந்தங்கள்ல இருந்து விடுவிச்சு கொடுப்பான். ரோகாத் பத்தோ பந்தங்கள்ல இருந்து, பந்தங்கள்னு சொல்ல, பந்தங்கள்ன்றது ஒரு சிறைன்னு சொல்றாரு இங்க. இந்த இடத்துல பந்தங்கள்ன்றது ஒரு சிறைன்றது. அதாவது பந்தங்களாகிய சிறையிலிருந்து, பந்தங்களாகிய சிறை என்னும் வியாதியிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். உங்களுக்கு உடல் ரீதியான வியாதிகளிலிருந்து விடுவிப்பார். யாரு? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றவங்களை சொல்றாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தவறாமல் சொல்பவனை உடம்பில் இருக்க வியாதியிலிருந்து விடுவிப்பார். பந்தங்களாகிய சிறையில மாட்டிக்கொண்டு அவசியப்படுகின்ற அந்த வியாதி இருக்க, பந்தங்களாகிய சிறைன்னு ஒரு வியாதி இருக்கு இல்லையா, பந்தங்கள்ன்ற அந்த வியாதி இருக்கு இல்லையா, பந்தங்கள்ன்ற சிறை. அந்த பந்தங்கள்ல அதுவே ஒரு வியாதின்ற. பந்தங்கள் என்பது சிறைக்குள்ள இருக்கவனுக்கு வியாதி இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவனுக்கு பந்தங்களாகிய சிறை என்னும் வியாதியில் அகப்பட்டவனையும் விடுவிப்பார் என்பதாக அருமையான அர்த்தம் அது. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா பயான் முச்சேத. பயான் முச்சேதன்னா, பயான்னா பயந்தவன், முச்சேதன்னா முதல்ல நம்ம பார்த்தா விடுபடுவான்னு. பயத்துல இருந்து விடுவிப்பாராம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றவன பயத்துல இருந்து விடுவிப்பானாம். பீதஸ்து, பீதஸ்துன்னா அதாவது லீவிங் ஃப்ரம் அஸ், நீங்க பெற்று உண்மையில நம்ம கிட்ட இருந்து நீங்கிடுது. சனி களி நீங்கி நான்றோம் இல்லையா, நம்ம கிட்ட இருக்க உடல்ல இருக்க வியாதி நீங்கிட்டு, பிணி நீங்கிட்டு, ஆசை நீங்கிட்டு, பற்று நீங்கிட்டு, அது மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு நீங்கிறது. அதுதான் பீதஸ்து, நீங்க பெற்று. பீனா நீங்குதல், தஸ்துன்னா அடைதல், நீங்க பெற்ற தன்மையை அடைதல். பீதஸ்து, பீன்றது நீங்குதல். பீ அப்ப அது பி 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 வருது. அந்த பிபி உதறோன்றமே அந்த பி அது அதுக்கு நீங்குதல்னு அர்த்தம். தஸ்துன்னா அடையிறது, ததாஸ்துன்றமே அதான் தத்தஸ்துன்னா அடையிறது. அந்த நிலைமை அந்த நீங்க பெற்று, அந்த பயம் வந்தவங்க கூட அந்த பயத்தை நீங்க பெற்று அந்த நீங்க பெற்ற நிலையை அடைவானாம். முச்சேதா பந்தனாத், முச்சேதா பந்தனாத் பதகா. பதகான்றது ஒரு ஒற்று. அது முச்சேதா பந்தனாத் தான் கரெக்டு. நான் பந்தனாத்தகான்னு வரும். அதுல வர்றது அந்த அஹா சவுண்ட் ஒற்று. பயம் முச்சேதா வந்தனாத்து. ஆபதன்னா பாருங்க, முக்தேன்னா அடையிறது, நம்மளதான் பார்த்தோம் போல. ஆபதன்னா ஆபத்து, ஆபதன்னா ஆபத்து, ஆபதன்னா ஆபத்து. பந்தனாத் பந்தங்கள், அதான் முச்சேதா பந்தனாத்துன்னா பந்தங்கள்ன்றத வெறும் சிறையா சொல்லல, ஆபத்து நிறைந்து சிறையாது. முச்சேதா பந்தனாத் பதகான்னா அந்த ஆபத்து நிறைந்த சிறையாது. அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல. ஆபத்து நிறைந்த சிறையாம். ஆபதா, அதான் முக்கியத ஆபத பந்தனாத், முக்கிய ஆபத பந்தனாத், ஆபத்து நிறைந்து சிறையாது. எது? சொந்தங்கள்ன்றது பந்தங்கள், பந்தனாத்துறது பந்தங்கள். எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு பாருங்க. அதுதான் முதல்லயே சொன்னார் இல்லையா, 10ன்றது சிறை, ஆபத்து நிறைந்த சிறையாம். எது? பந்தங்கள்ன்றது ஆபத்து நிறைந்த சிறையில ஒரு நோயாளி இருக்கான் இல்லையா, அதான் சொல்ற இங்க. 10 முச்சேதா பந்தனாத், பந்தனாத் பதகா. 10 முச்சேதா பந்தனாத் பதகானா 10 சிறை, முச்சேதா அடைதல், முடித்து வைக்கிறது. ஆபத்துன்னா ஆபத்து, பந்தனாத்னா பந்தங்கள். ஆபத்து நிறைந்த சிறையில் வியாதியோடு கூடியிருக்கான் பார்த்தீங்களா, வியாதியோடு கூடியிருப்பவன், ஆபத்து நிறைந்த பந்தங்களாகிய சிறையில் இருப்பவனே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினம் சொன்னா அதுல இருந்து பகவான் விடுவிப்பார்ங்கிறதாக இதுக்கு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் அப்படி வரணும். அருமையான இது ஸ்லோகத்துக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்ல, பிணிக்கும் சம்சாரத்துக்கும் பந்தங்களுக்கும் பயந்தவனானாலும் கூட, பயான்னா அதான், பயானா பயப்படுவான், அதுக்கு பயந்துட்டு போய் சிறைக்குள்ள வியாதியற்ற
வியாதியஸ்தனுக்கு வந்து சிறைக்குள்ள வந்து அந்த மாட்டின்னு இருக்கான், பயத்தை கொடுக்கக்கூடிய சிறை அதுக்குள்ள இருக்கான், ஆபத்து நிறைந்த சிறை. ஒரு சிறைக்குள்ள பாம்பு கும்பு அது வந்து ஏதோ ஒண்ணு ஆபத்து நிறைந்த சிறைக்குள்ள உடம்பு வியாதி இருக்கிறவங்க பாத்தீங்களா, பயந்துட்டு உட்காந்துருக்கானே, அவன் கூட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னா இல்லை எல்லாத்துல இருந்து விடுபட்டு வெளியில வருவாங்கிறதால அர்த்தம் இதுல. பிணிக்கும் சம்சார பந்தத்துக்கும், அதுதான் சம்சார பந்தம்ன்றது சொந்த அந்த அந்த இது வந்து சம்சார பந்தம்ன்றது இதை சொல்ற அந்த பணி அதை தான் சிறைன்ற சம்சார பந்தம் சேர்ந்த சிறையில் இருக்கவங்க கூட பயந்தவனானாலும் கூட சம்சார பந்தத்துல பயந்து சிறையில் இருப்பவனாக இருந்தால் கூட அப்பயத்திலிருந்து விடுபட்டு பற்றற்ற நிலைக்கு வந்து மோட்சம் பெறுவான். எப்ப? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றவன. அவ்வளவு அருமையான இது பாருங்க. இதுக்கு நீங்க கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, வியாதி இருந்தால் முடிச்சு வைப்பான், பந்தங்கள் எனும் நோயிலிருந்து விடுவிப்பான், எப்போதும் பகவான் நினைவாகவே இருப்பவனது உடல் நோயையும் பந்தம் எனும் மனநோயையும் ஆபத்து எனும் சிறையிலிருந்து போக்கி அருள் புரிவான், ஜீவாத்மாக்களின் பயத்தை நீங்க வைத்து அருள் புரிவான். பிணிக்கும் சம்சாரத்துக்கும் பந்தங்களுக்கும் பயந்தவனானாலும் கூட அவற்றிலிருந்து விடுபட்டு பற்றற்ற நிலைக்கு வந்து மோட்சத்தை பெற்று அருள் பெறுவான். யாரு? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் சொல்றவன், பாராயணம் பண்றவன். அதுதான் இந்த இடத்துல. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மறைபொருள் அது. அதை ஒவ்வொரு இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொன்னான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு தினம் சொன்னாங்க இல்லையா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது முதல்ல சொன்னார் இல்லையா. அத முதல்ல நம்ம இந்த இது பரஸ்ரீல முதல்ல படிச்சோமே, அது என்ன ஸ்லோகம்? அது ஃபர்ஸ்ட் சகசிரம் வாசுதேவசே பக்திமான்ய சதோத்தாய சுதிஷ்ட கதமான சகசிரம் வாசுதேவசே நாம்னா மேத கீர்த்தியே சொன்னோம் இல்லையா, அஞ்சாவது ஸ்லோகம். அது மாதிரி ஒரு இடத்துல சொன்னார்னா எல்லா பாட்டுக்கும் அது பொருந்தும். இந்த இடத்துல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தவறாமல் சொல்றவனுக்கு வந்து வியாதி 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 உடலாலாத வியாதி, பந்தங்களின் சிறையில் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த வியாதி, ஆபத்து நிறைந்த சிறைக்குள்ள ஒரு பயந்து போய் ஒருத்தன் இருக்கானே, அவன் சிறையே ஆபத்து நிறைஞ்சிருக்கு, அதுக்குள்ள இவனே ஒரு பயந்தவன் சம்சார பந்தத்துல மாட்டின்னு பயந்துன்னு இருக்கான், அவன் உள்ள இருக்கானே, அவனை கூட அதுல இருந்து எல்லாத்துலேருந்து விடுபட்டு வெளியில கொண்டு வந்து மோட்சத்தை கொடுப்பாரான். எப்பன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினம் பாராயணம் பண்றவங்களுக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட விசேஷத்தை எவ்வளவு அருமையா இருக்காங்க. இந்த பாட்டு ஒரு அருமையான ஸ்லோகம். அது இந்த ஸ்லோகம் வந்து அருமையான கருத்து இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதை நம்ம மனைவியை உணர்ந்தாதான் புரியும். பற்று அறக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை பத்தி சொல்றாருன்னா அது நம்ம ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப நினைச்சு உருகணும், மனசு நிறைய உருகணும். தேங்க்யூ.